மனசுல உணர்வுகள் ஊற்றெடுப்பது இயல்பான ஒரு விஷயம். ஆனா செயற்கையா வாழ பழகிட்ட நம்ம உணர்வுகளை மனநோயா இருக்குமோன்னு சந்தேகிக்கிற பரிதாப நிலையில இருக்கும். இயல்பான உணர்வுகளை வியாதிகளா கருதி மருத்துவம் தேடாம அதை புரிஞ்சுக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்புக்கு 0443632994 0443327777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனநல மருத்துவர்கள் டாக்டர் அசோகன் மற்றும் டாக்டர் ஸ்ரீபிரதாப் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் டாக்டர்ஸ் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்ததுக்கு. டாக்டர் அசோகன், இப்போ இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. அது எல்லா துறையில வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி எப்படி சந்தோஷமா வாழ்றது, எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது? அதாவது மனிதன் என்பவன் யார் என்ற ஒரு கேள்விக்கு பெட்ரான் ரசல் சொல்லியிருக்கார், மனிதன் என்பவன் எண்ணம். வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்ட பொழுது அனுபவம் தான் வாழ்க்கைன்னு நிறைய தத்துவ ஞானிகள் பேசியிருக்காங்க. நம்முடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில படிக்கட்டுக்கு ஒரு வெற்றியில நம்ம மனசு கொஞ்சம் அதுல வியாபித்து அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை விட நம்முடைய தோல்வியான அனுபவங்கள் தான் நமக்கு படிக்கட்டுகளா மேல இன்னும் உயர போக வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இருக்கு. ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் தேவையான ஒரு விஷயம். ஹான்செலின் ஒருத்தர் அவர் என்ன சொல்லிருக்கார், உடல் இயங்கியல் இதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் மாதிரி ஒரு அளவோடு இருக்கணும். ஒரு அளவோடு வாழ்க்கை, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ரொம்ப திடீர்னு நம்ம எல்லாமே இருந்தா அதுல ஒரு வெறுமை இருக்கும். டாக்டர், இப்போ நேயர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம திரும்ப பேசலாம். இப்ப சென்னையில இருந்து ஸ்ரீராம் நம்ம இணைப்புல இருக்காரு. ஸ்ரீராம், சொல்லுங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, சொல்லுங்க ஸ்ரீராம். டாக்டர் கிட்ட பேசணும். பேசுங்க ஸ்ரீராம், டாக்டர் இருக்காங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க ஸ்ரீராம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. அதான் மேடம், எனக்கு பாத்தீங்கன்னா நான் திருநாவுக்கரசு டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் பாத்துட்டு இருக்கேன். சரிங்க. இங்க வருஷம் ஆகுதுல்ல. சரிங்க. ஒரு 8 இயர்ஸ் டேப்லெட் போட்டுருக்கேன். நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது. சரி. அதான் பாத்தீங்கன்னா ஜாப் போயிட்டு தான் இப்போ 2 இயர்ஸா வீட்டுல இருக்கிறேன். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. வெளியே பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயும் ஒரு சகஜமா பழக முடியல. இந்த நார்மல் லைஃப் இல்ல. ஒரு காலைல எழுந்தோமா, பல் வளர்க்கோமா, குளிச்சோமா, ஜாபுக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, இந்த நார்மல் ரொட்டீன் லைஃப் இருக்க மாட்டேங்குது எனக்கு. அதுவும் காலைல தூங்கி எழுந்தவொடனே பாத்தீங்கன்னா ஒரு பயம் மாதிரி வருது. அது நான் காலையில ஒரு 8-9 மணிக்கு எழுந்தேன்னா நான் அது கண்ட்ரோல் ஆகுறதுக்கு மணி 12 மணிக்கு தான் நான் அதுல இருந்து கண்ட்ரோல் ஆகுறேன். அது திடீர்னு வருது ஒரு பயம் மாதிரி. அது எப்ப வருது என்னன்னு சொல்ல முடியல. அது திருநாவுக்கரசு நான் பாத்துட்டு தான் இருக்கேன். ஒரு டேப்லெட் அதே போட்டுன்னு சொல்றாரு. அதுதான் என்னதான் பிரச்சனைக்கு தீர்வுன்னு கேட்கறதுக்கு கால் பண்ணேன். ஓகே, கண்டிப்பா நம்ம இதை பத்தி கேட்கலாம். டாக்டர் அசோகன், என்ன ஒரு நல்ல மருத்துவருடைய பரிந்துரையில் தான் இருக்கிறீங்க. மாத்திரைகள் உங்களுடைய சிம்டம்ஸ் நல்லபடியா ஆக்கி இருக்கு, கவலைப்படாதீங்க. நிச்சயமா ஒரு ஃபங்க்ஷனல் லெவலுக்கு வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கி இருக்கு. அடுத்தது நீங்க முயற்சி செய்யணும். காலையில எழுந்த உடனே பயமா வருதுன்றது என்னன்னு தெரியுமா? எது நமக்கு புரியாததா இருக்கோ, எது நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கோ, நம்ம அறிய முடியாமல் இருக்கிறதோ அது பயமா இருக்கு. அதை விட்டு விலகி இருக்கும் பொழுது அந்த பயம் அதிகமாகுது. நீங்க ஃபங்க்ஷனல் ரெக்கவரின்னு ஒண்ணு வரணும். மறுபடியும் வேலைக்கு போறீங்க, உங்களுடைய பிரச்சனையுடைய நோயுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடுது. ரெண்டாவது, பழைய நிலைமைக்கு நீங்க ஒரு எப்படி முன்பு வேலை செய்து கொண்டிருந்தீங்களோ அந்த லெவலுக்கு வரணும். மூணாவது, அடுத்த கட்டம் சோசியல் ரெக்கவரின்னு. நம்ம அதாவது நம்ம கிட்ட எல்லாரும் நம்ம கிட்ட பேசணும், கதவை திறந்து வச்சிருந்தா யாரும் கிடையாது. நீங்க உங்களுடைய பழைய ரசனைகள், பழைய என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடித்து கொண்டிருந்ததோ அதையெல்லாம் கொஞ்சம் ரிட்ரீவ் பண்ணுங்க. ஒரு பாட்டு கேட்கறது, ஒரு நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதை ரொம்ப அனலைஸ் பண்ணாதீங்க. அதாவது சில சமயம் ஒரு தீவிரவாதி மாதிரி நம்மளுடைய வியாதி, நம்மளுடைய எண்ணங்களையே அனலைஸ் பண்ணி அலசி கொண்டிருப்பதில் அர்த்தமே இல்லை. அந்த நிமிஷத்தை, அந்த தருணத்தை சந்தோஷமா இருங்க. வேலைக்கு போறீங்க, ஆஸ் யூஷுவல் ஒரு நதி போற மாதிரி ஒரு சந்தோஷமா ஒரு வாழ்க்கையில சம்பவங்களோட உங்களை ஈடுபடுத்திக் கொண்டீங்கன்னா இந்த வெறுமை, வெற்றுத்தன்மை அல்லது கொஞ்சம் போர் அடிக்கிற விஷயங்கள்லாம் இருக்காதுங்க. இப்ப அடுத்ததா சென்னையில இருந்து மகாதேவன் நம்ம இணைப்புல இருக்காரு. மகாதேவன், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? எங்க சிஸ்டர் பாதிக்கப்பட்டவங்க. சரிங்க. அவங்களுக்கு மாத்திரை கொடுத்துட்டு வந்தோம். கொஞ்ச நாள் அவங்க மாத்திரை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க.
சரிங்க. திரும்பி அவங்க கீழ்பாக் மெடிக்கல் மனநல ஹாஸ்பிட்டல் தான் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப அவங்க வரமாட்டாங்க. அவங்க திருப்பி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு மாத்திரை வாங்கி கொடுக்கணும். அங்க மறுபடியும் போனா மாத்திரை கொடுப்பாங்களா? ஓகே, எத்தனை வருஷமா உங்க சிஸ்டர் இந்த மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க? நியர்லி 20 years. 20 years. ஓகே, நம்ம கண்டிப்பா கேட்கலாம். டாக்டர் ஸ்ரீ பிரதாப் என்ன ப்ராப்ளம் சொன்னாரு அவரு? நான் கேட்கறேன். சாரி. அவங்க சிஸ்டர் வந்துட்டு மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க. இப்போ அவங்க கூப்பிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வர மாட்டேன்றாங்க. அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேக்குறாரு. மனநலம் நீங்க உங்க சிஸ்டருக்கு 20 ஆண்டுகள் இருந்திருக்குன்னு சொல்றீங்க. மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. அது ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் டைம். இப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தொடர்ந்து மாத்திரை கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சில நேரங்கள்ல ரொம்ப லாங் டர்மா இந்த மாதிரி மனநல பிரச்சனை இருந்தா கண்டிப்பாக நீங்க அவங்களுக்கு தொடர்ந்து லைஃப் டைம் மருந்து கொடுக்க வேண்டி இருக்கும். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, நிறைய பேருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்சைட் இருக்காது. அதாவது நமக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது, நாம மாத்திரை சாப்பிடணும், அதுதான் நல்லா வச்சுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால அவங்க மாத்திரை வாங்குறதுக்கு வராம இருக்கலாம், ட்ரீட்மெண்ட்ல பங்கேற்காம இருக்கலாம். பட் அந்த மாதிரி இருந்தா அவங்க மனநிலை மோசமடையதான் வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க ஏற்கனவே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டதுனால மறுபடியும் மருத்துவமனைக்கு போய் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, உங்களுக்கு மாத்திரை மருந்துகள் தேவை அவங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது என்ன வழிமுறைகள் இருக்கோ அதை பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில நேரங்கள் இப்பெல்லாம் ஒரு சில வியாதிகளுக்கு லாங் டர்ம் இன்ஜெக்ஷன்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. உங்க சிஸ்டருக்கு என்ன எக்ஸாக்டான வியாதி எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி லாங் டர்ம் இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது மாசம் ஒரு முறை இல்லாட்டி பல வாரங்களுக்கு ஒரு முறை தான் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட வேண்டி இருக்கும். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவைலபிளா இருக்கு. பட் நீங்க திருப்பியும் மருத்துவமனைக்கு போய் உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லுங்க, கண்டிப்பா அதுக்கான தீர்வை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இப்ப அடுத்ததா சத்தியமூர்த்தி நம்ம இணைப்புல இருக்காரு. சத்தியமூர்த்தி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க சத்தியமூர்த்தி. மேடம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிட்டு இருக்கும் போது யார் நம்மள தப்பா திட்டாவோ அத பத்தி நம்மள திட்டான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாவே டென்ஷனா இருக்குங்க மேடம். சரிங்க. அத யோசிச்சுட்டு அது மறக்க முடியாம ஏதோ ஒரு மறக்க முடியாத திட்டு பேசும்போதோ அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு ஃபுல்லாவே அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. அந்த குழப்பமாவே இருக்கு மேடம் அது பேசிட்டாவே. ஓகே, இந்த உணர்வு எத்தனை நாட்களா இருக்கு? வருஷ கணக்கா இருக்கா, இல்ல சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கா? சின்ன வயசுல இருந்து நம்ம யார்கிட்டயும் பேசுறது இல்ல, எதுவுமே தப்பா பேச மாட்டோம். நம்ம அதுவே சாப்பிட்டான கேரக்டர் மேடம் நம்ம. ஓகே, கண்டிப்பா நம்ம இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஒரு நட்பு வளையம்ன்றது ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது என்னன்னா, நீங்க உங்களை மறக்கணும், உங்களுடைய சின்ன சின்ன நெகட்டிவான ஆஸ்பெக்ட மறைக்கணும். அதுல நீங்க அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது பாத்தீங்கன்னா அங்க எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது. நம்மள கிண்டல் பண்றத சாதாரணமா இயல்பா எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தாதான் அங்க நம்ம ஒட்டி உறவாட முடியும். சென்சிட்டிவா இருக்கும், கேலி பண்ணாங்கன்னா அது வேணா சென்சிட்டிவா இருக்கலாம். பேசிக்கா அடிப்படையில சில பேர் ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்க. அவங்க எளிதில் மற்றவர்கள்ட்ட பழக மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்கல்ல, இந்த என்னதான் எண்ணெய் தேய்ச்சி ஒட்டினாலும் ஒட்டது, ஆத்து மணல்ல புரண்டு விழுந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வச்சிருப்பாங்க. கம்பானியன்ஷிப்ன்றது நீங்க உங்களுடைய எல்லைகளை கொஞ்சம் விரிவுபடுத்துங்க. முதல்ல நண்பர்கள்ட்ட பேசுங்க. ரெண்டாவது, ஒரு உறவு நிலையில இருக்கும்போது, ஒரு தொடர்பு நிலையில இருக்கும் பொழுது அதுல முழுமையா ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. ரொம்ப கான்சியஸா ஆகாதீங்க. நான் இப்ப நல்லா பேசுறேனா, நான் ரசிக்கப்படுகிறேனா, என்னை பத்தி ஏன் அப்படி சொல்றாங்க, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த உரையாடல், அந்த உறவாடல் அதிகமா ஒரு சந்தோஷமா இருக்காது. எங்க உங்களை மறந்து ஒரு கம்ப்ளீட்டா இன்வால்வ் ஆகுறீங்களோ அப்பதான் உங்களால ஒரு நல்ல உரையாடலோ நல்ல உறவு நிலையோ அங்கு பரிமளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ டாக்டர் ஸ்ரீ பிரதாப், இப்போ ஏற்கனவே ஒரு காலர் சொன்னாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க ஏதாவது திட்டாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு. இப்ப சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப தனிமையை விரும்புவாங்க. இப்போ மத்த கூட்டங்கள்ல போயிட்டு அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயம் பதட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்க திங்கிங் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விஷயத்த கன்வே பண்றதுல அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கூட்டத்தை பார்த்த உடனே ஒரு பதட்டம் ஏற்படுறது, வார்த்தைகளை தடுமாற்றம் ஏற்படுறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். சோ அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணணும்? அதுக்கு என்னென்ன தெரபிஸ் இருக்கு? ஒண்ணு ஒரு கூட்டமா மக்கள் இருக்காங்க அப்படின்றப்போ அங்க போய் பேசணும்னு நினைக்கும் போது ஒரு ஆங்ஷியஸ் ஆகுறது எல்லாருக்குமே இயற்கை தான். ஒரு சிலவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாவே அந்த ஆங்ஸைட்டி, ஒரு பயம் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வரும்போது கொஞ்சம் டீப் பிரீதிங் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 4-5 முறை டீப் பிரீத் பண்ணும்போது ஒரு விஷயம் ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க இல்ல ஒரு இடத்துல பேச போறீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீப் பிரீத் எடுக்கும்போது ஒரு 4-5 முறை எடுத்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா உள்ளுக்கு போகும், நம்ம கெமிக்கல் நிலையெல்லாம் கொஞ்சம் மாறும். therefore you will feel more comfortable. ஸோ அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவா பேச முடியும், பண்ண முடியும், கான்பிடன்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகும். இப்ப அடுத்ததா மதுரையில இருந்து காதர் கனி நம்ம இணைப்புல இருக்காரு. காதர் கனி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? காதர் கனி இணைப்புல இருக்கீங்களா? ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? அதாவது வீட்டுல ஹலோ ஹலோ தொடர்ந்து பேசுங்க, டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. காதர் கனி, வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் வேலை பார்க்கும்போது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. வீட்டுல வரும்போது பல கவலைகள்லாம் வருது. இந்த வீட்டுல உள்ள கவலைகள். பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. அது என்ன விவரம்னு உங்கள்கிட்ட கேட்கணும். அது மனசு வந்து ஒருங்கிணைப்பது. இப்ப பிரஷருக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். சரிங்க. பிரஷர் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். காதர் கனி, தொடர்ந்து பேசுங்க. நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அதான் இது மாத்திரை பயந்து சாப்பிட்டு மனசு ஒருநிலைப்படுத்த மாட்டேங்குது. கவலையாவே இருக்கு. அந்த வீட்டு கவலை, ஏதோ அண்ணன் தம்பி கவலை, அப்படி கவலையாவே இருக்கு. அலுவலகத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான கவலை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுறது இல்ல? ஏற்படுறதில்ல. வேலை விஷயமாவே வருது. ஆனா இங்க வீட்டுக்கு வரும்போது பல ஓகே, நம்ம கண்டிப்பா இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் அசோகன், அலுவலகத்துல இருக்கிற போது வந்து நீங்க மட்டும் தனிப்பட்ட விஷயத்துக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அங்க எல்லாருமே வந்து அந்த வேலைகளை, வேலை பலுவை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, கமிட்மெண்ட்டை எல்லாருமே ஷேர் பண்றாங்க. பொதுவா நம்ம வந்து ரொம்ப அழகான ஒரு என்ன விஷயம்னா, பொதுவான விஷயங்கள், நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல நம்ம பிரமாதமா பேசுவோம். ரொம்ப இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ், மற்ற வெளிநாட்டு பொருளாதாரம், மற்ற விஷயங்கள்லாம். ஆனா வீட்டுக்கு வரும்பொழுது என்னன்னா, நம்மளுடைய பொறுப்பு அங்க அதிகமாகுது. எங்கேயோ நம்ம வந்து நம்மளுடைய சுட்டு விரல் நம்மை பார்த்து வந்து நீதான் காரணம், உனக்கும் பங்கு இருக்குன்னும் பொழுது அதை ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் போது கஷ்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. அலுவலகத்தை வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா இல்லை, இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு நாளைக்கு கூட பண்ணிக்கலாம், பொறுப்பு உங்க மேல, உங்க தோல் மேல சுமத்தப்படுவதில்லை. ஆனா வீட்டுல நீங்க வந்து உங்களுடைய ரோலை பிளே பண்ண வேண்டியிருக்கும். ஒரு கணவரா, ஒரு அப்பாவா, ஒரு நண்பனா, எல்லா ரோலும் நீங்க வந்து பிளே பண்ண வேண்டியது இருக்கும். அதற்குரிய கமிட்மெண்ட்ஸை நீங்க வந்து கண்டிப்பா சுமந்துதான் ஆக வேண்டும். அங்க இருக்கும்போது ஜாலியா இருக்கு, இங்க இருக்கும்போது பிரச்சனைகள்னா, பிரச்சனைகள் இருப்பதுதான் வாழ்க்கை. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு, சில பிரச்சனைகளோடு வாழ்ந்து ஆக வேண்டிய கட்டாயம் எல்லோருக்கும் இருக்கு. இதுல இருந்து தப்பிக்க வேணாம். இதையும் ஒரு சந்தோஷமா இருங்க. உலகத்துல நீங்க மட்டும்தான் பிரச்சனைக்குரிய மனிதர் கிடையாது. திருமணம் ஆனவர் அத்தனை பேரும், குடும்பம் இருக்கிற அத்தனை பேரும், ஏன் திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட பிரச்சனைகள் இருக்கு. வேணா நினைச்சு பாருங்க, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. அந்த மாதிரி வேணா மனசுல வந்து நீங்க வந்து அந்த கன நேரத்துக்கு ஒரு சமாதானத்தை சொல்லிக்கலாம். பிரச்சனைகளோட இருக்கிறதா நிஜமான வாழ்க்கை. இப்ப அடுத்ததா திருச்சியில இருந்து பாஸ்கர் நம்ம இணைப்புல இருக்காரு. பாஸ்கர், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? பிரதாப் சார்ட்ட பேசணும் மேடம். கண்டிப்பா பேசலாம், சொல்லுங்க பாஸ்கர். சார், என் தங்கச்சிக்கு 20 வயசுல மனநலம் பாதிச்சிருக்கு சார். சரிங்க. அப்பா அம்மா இல்லங்க. சரிங்க. ஜனவரி பிப்ரவரி 59 நாள் டே நைட்டு தூக்கம் இல்லாம அது ரொம்ப சிவியரா ஆகி பெண்ணாச்சு. அது ஒரு உடம்பாலதான் பெண்ணா இருக்க வந்து குழந்தைத்தனமா இருக்கு பாத்தீங்க. சரிங்க. இப்ப புளுவாக்சிமைன் 100 mg 3 வேளையும் சாப்பிடுது. ஆனா எதுவுமே கண்ட்ரோல்ல இல்ல. இதனால என்னால வெளியில எங்கேயும் வேலைக்கு போக முடியல. எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. எனக்கு 55 வயசு ஆகுது. இதனாலே நான் அந்த கல்யாணமும் பண்ணல. வேற ஆதரவும் எனக்கு இல்ல. இந்த மாத்திரையிலே சரி பண்ணிடலாங்களா, இல்ல வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா சார்? உங்க தங்கச்சிக்கு என்ன வயசாகுது பாஸ்கர்? 35 ஆகுதுங்க. ஓகே, நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம். ஸ்ரீ பிரதாப், சொல்லுங்க. நீங்க உங்க தங்கச்சி சரியா தூங்கலன்னு சொன்னீங்க. ஆமா சார், 59 நாள் டே நைட் தூங்கல சார். அது தவிர வேற என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்களுக்கு? வேற என்னெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு? நெகட்டிவ் திங்ஸா இருக்கு சார். நெகட்டிவ் திங்ஸா இருக்கு. ஓகே, ரைட். ஜெனரலா எப்படி இருக்காங்க? மூடு, மனசுக்கு எப்படி இருக்காங்க? ரொம்ப சோர்வா இருக்காங்களா, ரொம்ப லோவா இருக்கு? எல்லாம் தெளிவா பேசுது சார். கரெக்டா பேசுது. ஆனா அத வந்து அந்த செயல்பாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அத நெகட்டிவ் திங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல.
எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்க உங்களுக்கு பிரச்சனை? லாஸ்ட் ஜனவரி பிப்ரவரி இந்த 2005 இருந்து சார். ஓகே. வரைக்கும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது டயக்னோஸ் பண்ணிருந்தாங்களா? மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் டயக்னோஸ் பண்ணிருந்தாங்களா? இருந்துச்சு சார். இருந்துச்சு. ஓகே. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது முதல்ல வந்து நீங்க உங்க சிஸ்டருக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க உங்க லைஃப் தியாகம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காம இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். எல்லாரும் அதை பண்ண முடியாது. that's a big thing to do. ரெண்டாவது நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ஸ்லீப்லெஸ்னஸ், அதாவது தூக்கமின்மைன்றது ஏற்கனவே மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தூக்கமின்மை இருந்தா அது இன்னும் மோசமா தான் ஆகும். சோ உங்க சிஸ்டருக்கு ஏற்கனவே மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்க ரொம்ப வருஷமா. இப்போ வந்து ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கும் சொல்ற வச்சு பார்க்கும்போது இது வந்து டிப்ரெஷன், அதாவது மனசோர்வு நோயுடைய அறிகுறியாக இருக்கலாம் எனக்கு தோணுது. ஒண்ணு வந்து நீங்க வந்து சரியா தூங்கலன்னு சொல்றீங்க. ரெண்டாவது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. மூணாவது ஜெனரல் ஃபங்க்ஷனிங்கே சரியா இல்ல, எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, எந்த வேலையும் செய்ய முடியலன்னு சொல்றீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மனசோர்வு நோய்க்குரிய அறிகுறிகள் தான். ஏற்கனவே உங்க ஃப்ளோக்ஸமின் ஒரு மாத்திரை இருக்காங்கன்னு சொன்னீங்க. பட் மேபி அந்த மாத்திரை இப்ப சரியா வேலை செய்யாம இருக்கலாம். சோ 2 பாசிபிலிட்டி நீங்க பண்ணலாம். நீங்க மனநல மருத்துவரை போய் திரும்பி பாருங்க, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க 2 விஷயம் பண்ணலாம். ஒண்ணு வந்து உங்க மாத்திரையோட அளவு இன்க்ரீஸ் பண்ணலாம். சில நேரங்கள்ல டோஸ் கம்மியா இருக்கிறதுனால அது வேலை செய்யாம இருக்கலாம். இல்லாட்டி வேற மாத்திரை, வேற ஃபேமிலி ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு, வேற மாத்திரைகள் மாத்தி கொடுக்கலாம். அது வந்து அவங்க டிப்ரெஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் நீங்க சொல்றது பார்க்கும்போது டிப்ரெஷன் மாதிரி இருக்கு. பட் வேற எதையும் ரூல் அவுட் பண்ணணும். நீங்க கண்டிப்பா வர மனநல மருத்துவரை அவங்கள அழைச்சிட்டு போறது ரொம்ப முக்கியம். இப்ப அடுத்ததா சென்னையில இருந்து முருகன் நம்ம இணைப்புல இருக்காரு. முருகன், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? சார் வணக்கம், பேசணும் மேடம். சொல்லுங்க முருகன். மேடம், இப்ப எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஒரு மன கவலை இல்ல. இப்ப கொஞ்ச நாளுக்கு ஒரு 3 months 6 monthsல இருந்தேன். அப்படி ப்ராப்ளம் இருக்கு. கொஞ்சம் 3 months முன்னாடி அப்பா தவறிட்டாரு. சரிங்க. அப்புறம் அம்மா தான் பாத்துட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அம்மாவும் தவறிட்டாங்க. இப்ப அம்மாவும் தவறிட்டாங்க. இப்ப என்ன ஒரே ஃபீலிங்ஸா இருக்கு, கவலையா இருக்கு. நம்ம ஒரு அனாதை ஆயிட்டோமோ அப்படின்ற ஒரு தனிமைன்ற ஒரு ஃபீல உணர்ற மாதிரி இருக்கு. ரொம்ப மன வருத்தம், அம்மாவை நினைப்பு வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றேன்னு தெரியல. அது ஒரு என்ன வந்து தற்கொலை எனக்கு கொண்டு போயிருமோ அப்படின்னு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, நம்ம இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் அசோகன் அதாவது சொல்லுவாங்க, எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வந்து நம்ம வந்து கொடுமைன்னு வந்தா ஒவ்வொரு கொடுமையும் வந்து கூத்தாடும் சொல்லுவாங்க. பிரச்சனைகள் வந்து ஒரு பிரச்சனை வந்தாலே நம்மளால வந்து அதை வந்து எதிர்கொள்ள முடியாத நிலைமை. உங்களை பெற்றெடுத்த ஒரு தாயும் தந்தையும் வந்து ஒரு 3 மாதத்துல வந்து தவறி இருக்காங்க, காலமாகி இருக்காங்க. நிச்சயமா ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபடும் பொழுது இன்னொரு பிரச்சனை வருது. எந்த மனிதருமே வந்து துவண்டு போவதற்கு மிக அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இழப்பு இருக்குல்ல, ஒரு இழப்புக்கு அப்புறம் அதுவும் ஒரு தாய் நம்மை சுமந்த நம்மளுடைய மடியில் சுமந்த ஒரு தாயோட இழப்பு வந்து தந்தையோட இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாது. இதற்கு ஒன்று பெரிய ஆதரவு சொல்ல என்னால முடியாது. ஏன்னா இந்த வேதனையை நானும் அனுபவிச்சிருக்கேன். அதாவது வந்து இல்ல இதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த அம்மாவோட இருந்த தருணங்கள், அப்பாவோட இருந்த தருணங்கள்லாம் வந்து ஒரு நிழற்படம் மாதிரி போயின்னு இருக்கும். ஒரு கிரீஃப் ரியாக்ஷன் இதை சொல்லுவோம், எல்லாருக்குமே இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு கல்லையும் கரைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இது. இதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க வெளியில வரணும். நம்முடைய வழக்கங்கள் என்னன்னா, மற்றவங்க எல்லாம் வந்து நம்மள வந்து ஒரு துக்கமான விஷயத்துல வந்து விசாரிக்கிறாங்கன்னா ஏன் விசாரிக்கிறாங்கன்னா, அந்த விசாரிப்பால நம்ம வந்து நல்லா ஆகிறது கிடையாது. அந்த விசாரிக்க வந்தவன்ல ஒருத்தன் நம்மை மாதிரி ஒரு இழப்பை சந்திச்சிருப்பான். அவனை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு எண்ணம் துளிர் விட வாய்ப்பு இருக்கிறது. இவனும் ஒரு அம்மாவை இழந்தவன், இவனும் ஒரு அப்பாவை இழந்தவன், இவனும் ஒரு துயரத்தை சந்தித்தவன். இந்த துயரத்திலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறான்ற ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்து அடிநாதமா மனசுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இதுக்கு மாத்திரைகள் எல்லாம் தேவையில்லை. இந்த வேதனைய ஒரு அந்த அழுதாலும் புரண்டாலும் அவதான் பிள்ளைய பெக்கணும்ன்ற மாதிரி இந்த வேதனையை நீங்க அனுபவித்துதான் வரணும். இந்த வேதனையை கட்டுப்படுத்துவதோ சப்ரஸ் பண்றதோ அல்லது ரிப்ரஸ் பண்றதோ வேறு விதமான வேண்டாத விளைவுகளை கொஞ்ச நாள் சென்று உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு.
தூக்கம் வரல அல்லது கொஞ்சம் பிரச்சனை வந்து ஒரு எல்லையை தாண்டும் பொழுது ஒரு மனநல மருத்துவரை பார்க்கலாம். தனிமையா இருக்காதுங்க. அந்த நல்ல நினைவுகளை நல்ல தருணங்களை வந்து கொஞ்சம் யோசிச்சு அதுல இருங்க, மற்றவங்க கிட்ட பேசுங்க. அம்மாவுக்கு அப்பாவுக்கு நன்றி கடனா அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்க நிறைவேற்றுவது உங்களுடைய எதிர்கால விஷயமா இருக்கட்டும். மெல்ல வெளியில வாங்க. எல்லாருமே வந்து அதாவது இந்த துக்கத்தை சந்திக்காத மனிதர்கள் யாருமே கிடையாது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் தான் லைஃப். வந்து கடைசியா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கிரீக் டிராஜடி தான். எல்லாரும் வந்து இறக்க போகிறோம். இறப்பு இழப்பு எல்லாருக்கும் பொதுவானதுதான். மெல்ல வெளியில வாங்க. அப்பதான் வந்து கொஞ்சம் மன ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஒரு எல்லை தாண்டும் பொழுது உங்களால் முடியாத நிலைமை என்று வரும் பொழுது ஒரு மனநல மருத்துவரை பாருங்க. ஒன்னும் பயப்படாதீங்க. அடுத்ததா சிவகங்கையில இருந்து ராஜ் நம்ம இணைப்புல இருக்காரு. ராஜ், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ மேடம். சொல்லுங்க ராஜ். மேடம், எங்க அக்காவுக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்காங்க சொல்றாங்க. கூட்டிட்டு போனோம், சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போனோம். சரிங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த சாமி வந்தது மாரியம் முடிக்கிற மாதிரி ஏதாச்சும் அருள் சொல்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனோம், கோயில் கூட்டிட்டு போனோம். கோயில்ல ஒரு மாசம் வச்சு பார்த்தோம். இப்பதான் நல்லா இருந்தாங்க. இப்ப மறுபடியும் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. எத்தனை நாளா இந்த பிரச்சனை உங்க அக்காக்கு இருக்கு? ஒரு வருஷமா இருந்துச்சு மேடம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. நாங்க இந்த கோயில்ல வச்சு பார்த்தோம். இப்ப கொஞ்ச நாளா நல்லா இருந்தாங்க. நீங்க டாக்டர் கிட்ட எங்கேயாவது கூட்டிட்டு போனீங்களா? டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு போல மேடம். நான் கோயில்ல மட்டும் தான் வச்சு பார்த்தோம். அப்புறம் சரியா போச்சு. கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க. ஓகே, நம்ம கண்டிப்பா இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஸ்ரீ பிரதாப் என்ன பண்ணுங்க சார்? நீங்க வந்து முதல்ல இந்த மாதிரி கோயில்களுக்கு கூட்டு போறது, சாமியார்களை பாக்குறது, இதெல்லாம் தவறான கருத்து நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி முக்கியமா மருத்துவரை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ற வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு மனநிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. ஸோ இட்ஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூ தான் போல தெரியுது. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு மனநல மருத்துவரையோ இல்ல மனநல ஆலோசகரையோ பார்த்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மற்ற சாமியார்களை பாக்குறது, கோயில்களுக்கு போறது, இதெல்லாம் வந்து நம்ம ரெக்கவரி ப்ராசஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றதுனா மருத்துவரை பார்த்து அதுக்கு வேண்டிய மருந்துகளை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது நம்ம ட்ரீட் பண்ணாம ரொம்ப நாள் விட்டுருந்தோமா இருந்தால் லாங் டேர்ம்ல அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கும் அதுக்கு தடைக்கல்லா இருக்கலாம். ஸோ ஏர்லியரா சீக்கிரமா நீங்க டாக்டரை பார்த்து மருத்துவம் பார்க்கும்போது லாங் டேர்ம் அவுட்கம் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்க உடனடியாக அருகில் உள்ள மனநல மருத்துவரை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ராஜ், இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி இப்ப நீங்க உடனே செய்ய வேண்டியது உங்களுடைய அக்காவை அருகில் இருக்கக்கூடிய ஒரு மனநல மருத்துவர் கிட்ட கூட்டிட்டு போங்க. ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸ் எல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்ததா சரவணன் நம்ம இணைப்புல இருக்காரு. சரவணன், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமலையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சரவணன். டாக்டர் நான் அசுவன் சார் கொஞ்சம் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். நான் வந்து திருப்பிள்ளையிலே வந்து அப்பாவையும் அம்மாவையும் எனக்கு ஒரு 15 வயசு இருக்கையிலே அப்பாவும் அம்மாவையும் பறி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 2 சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் சின்ன பிள்ளை. ஒரு சிஸ்டருக்கு வயசு 5, ஒரு சிஸ்டருக்கு வயசு 3. இவங்களெல்லாம் கொஞ்சம் கூட பிறந்த பிரதர் வந்து அவங்க வெளியில இருந்தாங்க. இவங்களெல்லாம் கொஞ்சம் நாள் சென்று எல்லாம் வளர்த்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டு நானும் முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணியும் கொஞ்ச நாளில எங்களுக்குள்ள சில கருத்து வேற்றுமையால அது மனதில் கொஞ்சம் பாதிப்பு உண்டாகி எனக்கு அடிக்கடி கொஞ்சம் ஒரு படபடப்பு வருது, ஒரு பிரஷர் வருது. இதுக்கிடையில இந்த முதல் கல்யாணம் பண்ணி டைவர்ஸான பிறகு மறுமணம் பண்ணியிருந்தேன். பண்ணி இருக்கும்போது கொஞ்சம் வீட்டுல பிரச்சனை ஆகும்போது எனக்கு கொஞ்சம் லைட்டா நெஞ்சு வலி வந்து அப்போலோ ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணல. உங்களுக்கு அட்டாக் வந்திருக்கு, 2 அடப்பு இருக்கு, அதை நீங்க சரி பண்ணி நீங்க மாத்திரை சாப்பிடுங்க. அது அந்த இது டெஸ்டிங் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில நேரங்கள் வந்து அப்படியே எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, மன நிம்மதி இல்லை. இப்ப வீட்டுல வந்து நான் தம்பி பிரதரோட தான் இருக்கேன். எனக்கு அடுத்தாப்புல 2 பிரதர் இருக்கு, அவளுக்கு இன்னும் மேரேஜ் ஆகணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சில நேரங்கள் அப்படியே உடம்பே ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு என்ன வழி பண்ணலாம்? இல்ல திரும்பி நான் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாமா? பண்ணுனா எனக்கு ஒரு
சாட்டிஸ்ஃபை என்னுடைய வாழ்க்கை துணையா வந்துருவாங்களா, அது எப்படிங்கிறது சில நேரங்கள்ல வந்து ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம ஏன்டா இந்த உலகத்துல இப்படி சிறு வயதிலே தாயார் இழந்துட்டு இப்படி இருக்கான், நமக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நமக்கு 2 முறை கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஆயிருச்சு, 3வது கல்யாணம் பண்ண மாதிரி நல்ல விதமா அமையுமா, இல்ல நம்ம வாழ்க்கையை வந்து கூட முடிச்சுக்கலாமா அப்படின்னு பல நேரங்கள்ல பல சிந்தனைகள் இருக்கேன் சார். இதுக்கு ஒரு நீங்க நல்ல தீர்வா சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு அந்த 2வது திருமணம் அவங்க என்ன ஆனாங்க? அவங்க வந்து சார் அவங்க 3 டிகிரி வாங்கியிருந்தாங்க. கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்னு சொன்னா நான் வந்து என்னோட சிச்சுவேஷன் வந்து வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அதனால அவங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க அவங்க பாட்டுக்கு வேற கல்யாணம் பண்ணி வேற வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ உங்களுடைய இது வந்து உங்களுடைய வயசு என்ன சார்? என்னோட வயசு 42 வயசாகுது சார். எனக்கு 42 வயசாகுது எனக்கு. நான் வந்து ஒரு லயன்ஸ் கிளப்னு கேள்விப்பட்டீங்களா சார்? லயன்ஸ் கிளப். ஆமா. அதுல வந்து நான் ஏற்கனவே 2010-11 பிரசிடண்டா இருந்தேன். இப்ப மாவட்ட தலைவரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த பங்கனுக்கு எல்லாம் போகும்போது அப்படியே மன ஒரு வேதனையா தான் இருக்கு. ஏன்னா நம்மளும் ஃபேமிலியோட போகணுமே, பேச்சுலரா போயிட்டு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நிம்மதி இல்லாம இருக்கு. இப்ப வந்து நான் வந்து பொன்னமராயில ஒரு வணிக நிறுவனத்துல நடத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது நான் திருமணம் வந்து பத்தி பல கருத்துக்கள் இருக்கு. திருமணம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சாஸ்வதமான மருந்து. எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மனநல மருத்துவர்கிட்ட கேட்பாங்க, சார் மன பிரச்சனை இருந்ததுன்னா திருமணம் செஞ்சா சரியாயிடுமா அப்படின்னு. நான் கூட நகைச்சுவையா சொல்லுவேன், உனக்கும் சரியாயிடுமா, வேணா இன்னொரு பொண்ணு அந்த பாரத்தை வந்து சுமக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு. திருமணம் பண்றது ஒரு நல்ல விஷயம். ஆனா அந்த நல்ல விஷயம் கூட பொறுப்புகளை வந்து உள்ளடக்கி இருப்பதால ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான். அது ஒரு ஈவெண்ட் தான் ஒரு லைஃப்ல. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வந்து கொஞ்சம் கடந்த கால வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சில இழப்புகள் இருந்திருக்கு. ஆனா திருமண வாழ்க்கையில முதல் திருமணமும் உங்களுக்கு வந்து விவாகரத்துல முடிஞ்சிருக்கு. 2வது திருமணமும் கருத்து வேறுபாடுல சொல்லாம அவங்க பிரிந்து இருக்கிறார்கள். இந்த நிலைமையில கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் பொழுது நீங்க உங்களுடைய கண்ணோட்டத்துலதான் நீங்க யோசிப்பீங்க, ஏன் பிரிந்து போனார்கள், என்ன காரணம் பிரிந்து போனார்கள். அதாவது ஒரு கை வந்து ஓசை வராது, ஒரு சத்தம் வருவதற்கு 2 கை வந்து தேவைப்படுது. ஒரு 2 பேர் சேர்ந்துதான் ஒரு சண்டையை போட முடியும். கருத்து வேறுபாடு இருக்க முடியும். தனி மனிதனால தனி ஒருவனால நிச்சயமா வந்து சண்டை போட முடியாது. எங்கேயாவது யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து ஒரு வழக்காடுற வாதத்துக்கு வழக்காடுற வக்கீலாகவும் அடுத்தவருடைய பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து தீர்ப்பு கொடுக்கிற நீதிபதியாக தான் இருக்கிறோம். நீங்க வந்து ஒரு நீதிபதி ஸ்தானத்துல இருந்து 3வது மனிதரா பார்த்து உங்களை கொஞ்சம் உங்களுடைய குறை நிறைகளை பார்க்கும் பொழுது எங்கேயோ ஓரிடத்துல நீங்க பொறுப்பா இருக்கணும். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு வந்து சமாதானமா இல்லாம இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நிச்சயமா வந்து சில காரணங்களுக்காக பெண்கள் பிரிந்து போனாலும் அல்லது ஆண்கள் பிரிந்து போனாலும் அடிப்படையில உங்களுடைய பங்கு இல்லாம உங்களுடைய முதல் மனைவி விவாகரத்து போயிருக்க மாட்டாங்க, 2வது மனைவிக்கு வந்து கருத்து வேறுபாடுல போயிருக்க மாட்டாங்க. எங்கேயோ நீங்க ஒரு காரணம் வந்து பெரும் பங்கு உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு ஒரு உள்ளுணர்வு தான். சமயத்துல விதிவிலக்கா வந்து 2 பேரும் வந்து பிரச்சனைக்குரியவராக இருக்கலாம். இருந்தாலும் ஒரு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது எனக்கு இதுதான் தோன்றுகிறது. 3வது திருமணம் வந்து நான் வந்து ஒரு லயன்ஸ் கிளப்ல இருக்கிறேன், ஒரு பங்கனுக்கு போகும்போது அது மற்றவங்களுடைய பார்வையில எதற்கு இந்த சான்றிதழ் பெறும் மனப்பான்மை. உங்க வாழ்க்கை உங்களுக்காக வாழ்ந்து பாருங்க. இனிமேல் ஒரு 3வது பொண்ணை வந்து திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணோட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு திருமணம் பண்றதே வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. 20-25 வருஷம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது. 3வது வந்து வரும்பொழுது உங்களுடைய பழைய கால பாக்கி இருந்த பாஸ்டும் உங்களுடைய பிரசன்டும் நிச்சயமா திருமணம்ன்றது ஒரு 2 தனிப்பட்ட மனிதர்களுக்கு இடையே இருக்கிற ஒப்பந்தம் கிடையாது. இருவேறு கலாச்சாரத்துல இருவேறு ஆளுமை கொண்ட ஒரு மனிதர்கள் சேர்ந்து ஒரு டாலரேட்டட் இன்கம்பேட்டபிலிட்டி தான். முதல்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வரணும், 2வது அக்செப்டன்ஸ் வரணும். கொஞ்சம் வயதாகும் பொழுது நம்மளுடைய ஆளுமைகள் கூட கொஞ்சம் இறுகி போயிருக்கும், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டோம். 45 வயதுல நீங்க ஒரு சமூகத்துல ஒரு நல்ல பிரதிநிதியா இருக்கிறீங்க, உங்களுக்கு சில ஆளுமை குணாதிசயங்கள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும், கோபம் வரும், விட்டு கொடுக்கிற தன்மை கூட கொஞ்சம் இறுகி போய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால் அதிகமான அளவு பிரச்சனைகள் வருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு துணைக்காக வேண்டுமானால் நீங்க வந்து அந்த எண்ணத்தை நீங்க வந்து உங்க மனசுல வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனா நான் மற்றவங்க பார்வையில நான் வந்து ஒரு குடும்பஸ்தனா இருக்கிறோன்ற அந்த சான்றிதழ் பெறும் மனப்பான்மை தேவையில்லை. நீங்க உங்களுக்காக வாழ்ந்து பாருங்க. ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்து இப்பதான் மீண்டு இருக்கிறீங்க. ஒரு இதய பிரச்சனை கூட இருந்திருக்கு. குடும்பம்ன்றது திருமணம்ன்றது எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது. வெறும் பணம், பொருளாதாரம், வாழ்க்கை, இல்லற உடல் உறவு எல்லாம் சேர்ந்து இருக்கு.
இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் தனிமை இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் கூட இருங்க, உறவினர்களோட இருங்க. கொஞ்சம் மறுபடியும் யோசிச்சு பாருங்க. மறுபடியும் திருமண வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் எதிர்கொள்ள முடியுமா? மறுபடியும் ஒரு 3வது தடவை உங்களால தோல்வி தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால சில சமயம் சொல்லுவாங்க, சில சமயம் டு எர் தி சைடு ஆஃப் தி காஷன் சொல்லிட்டு கொஞ்சம் முன்ஜாக்கிரதை உணர்வோட பிரச்சனைகளை அவாய்ட் பண்றது பெட்டரா கூட இருக்கலாம். எல்லாருக்கும் தனிமை இருக்கு. திருமணமானவர்களுக்கு கூட தனிமை இருக்கிறது. ஆகாதவர்கள், விவாகரத்து பெற்றவர்கள், மனைவி பிரிந்தவர்களுக்கு தான் தனிமை இல்லை. திருமணமாகியும் கூட மக்கள் தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையும் வந்தா அதை நீங்க சமாளிக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவெடுங்க. மற்றவர்களுக்காக முடிவெடுக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை, நீங்க உங்களுடைய வாழ்க்கைய நிர்ணயிங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இப்ப அடுத்ததா நெல்லையில இருந்து லட்சுமி நம்ம இணைப்புல இருக்காங்க. லட்சுமி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ மேடம், சொல்லுங்க லட்சுமி. பேசலாமா? பேசுங்கம்மா. அதாவது என்னோட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் உறவுகளுக்கு, அதாவது நம்மளுடைய கணவருடைய வழியில உள்ள சொந்தங்கள், என்னோட வழியில உள்ள சொந்தங்கள் அப்படி இருக்காங்கல்ல மேடம், இருப்பாங்கல்ல. சரிங்கம்மா. ஹலோ, சரிங்கம்மா, சொல்லுங்க. கேக்குதா? கேக்குதுமா, தொடர்ந்து பேசுங்கம்மா. அதாவது அவங்களோட என்ன மாதிரினா, நான் ஏதாவது சொல்றதோ, யாருடைய மனசை ஹேக் பண்ற மாதிரி பேசுறதோ நடந்துட்டதோ கிடையாது. சரியா? நான் என்னுடைய கடமையை உணர்ந்து என் கணவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அவங்களுடைய மனசுல உள்ள எண்ணங்களையும் பூர்த்தி செய்யணுங்கிற மாதிரி நடந்துக்கிறேன். ஆனா என்னன்னு தெரியல, என்னோட சைட்ல பார்த்தா என்னோட கூட பிறந்த தங்கச்சி தேவையில்லாம ஏதோ தேவையில்லாத பேச்சுக்கள் ரொம்ப ஹேக் பண்ற மாதிரி, மனசை ஹேக் பண்ற மாதிரி பேசி அவளோடையும் இப்ப எனக்கு அந்த சரியான உறவுகள் இல்ல. அடுத்தால இங்கே என் கணவரோட சைட்ல பாத்தீங்கன்னா அதுவும் தான், நான் எதுவுமே வாய் பேசுறதோ இல்ல அவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படி எதுவும் தடப்படுறது மாதிரி எதுவுமே செய்யாமையே அவங்களும் என்னன்னு தெரியல, அவங்களாகவே எந்த மனசுல நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு என்னால கண்டுபிடிக்கவும் முடியறது இல்ல. ஆனா அந்த உறவுகள் பேலன்ஸ்டா இருக்க மாட்டேங்குது. ஏன் அவங்க திடீர்னு பேசுறாங்க, திடீர்னு பேசாம இருந்துட்டாங்க. ஆனா என்ன மாதிரி, அது ஏன் நான் என்னுடைய என்ன மாதிரி ஒரு நடவடிக்கைகள் அவங்களுக்கு அப்படி ஒரு மனப்பான்மையே தூண்டுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது நான் எதுவும் தப்பு பண்ற மாதிரியோ இல்ல அவங்க மனசை வெறுக்கிற மாதிரியோ நடந்துக்கிறதோ பேசுறதோ கிடையாது. நான் ஏன் அப்படி எனக்கு, அல்லது நான் ஏதாவது என்ன வேற மாதிரி ஏதாவது மாத்திக்கணுமா அப்படிங்கறது என்னோட ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. அதே மாதிரி யாராவது உதவின்னு கேக்குறாங்க என்கிட்ட, நான் அந்த உதவிய ஒரு ஒரு மீடியேட்டராவோ அல்லது டைரக்டாவோ செஞ்சாலும் அது சில சமயம் எனக்கு பாதிப்புகளை உண்டாக்குற மாதிரியான ரிசல்ட்டுகள் வருது. அதான் நான் என்னுடைய நடவடிக்கையில மாத்திக்கணுமா இல்ல எப்படி இந்த சமூகம், அது என் மனசுல சமயங்கள்ல நிறைய பாதிப்பு உண்டாக்குது. ஏன் நம்ம அமைதியா இருந்தும் யாருடைய மனசை டேக் பண்ணக்கூடாதுன்னு தீவிரமா யோசிச்சு செஞ்சாலும் சமயத்துல இப்படி மாட்டிக்கிறேனே ஏன் அப்படின்னு தெரியல. அதான் நம்ம இத பத்தி கண்டிப்பா டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் ஸ்ரீ பிரதாப் என்ன பண்ணணும்? நீங்க சொல்ற ஒரு விஷயம் உங்களுக்குன்னு இல்ல, இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நிறைய ஃபேமிலிஸ்ல இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் டிஃபிகல்டிஸ் இருக்குது. பட் நான் 2 விஷயம் சொல்ல நினைக்கிறேன். ஒண்ணு நீங்க என்ன உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெட்டர். ஏன்னா எல்லாருடைய பர்சனாலிட்டி, அதாவது எல்லாருடைய பர்சனாலிட்டின்றது ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தவங்க எல்லாரும் நல்லா பழகணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலவங்க எல்லாரும் நல்லா பழகணும்னு நினைக்க மாட்டாங்க. சில பேர் நல்லா பேசுவாங்க, பட் இன்னொருத்தவங்க நல்லா பேசுவாங்க சொல்ல முடியாது. இப்ப 5 பேரும் பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கிறது இல்ல, ஒன்னொன்னு ஒரு சைஸ்ல இருக்கு. அந்த மாதிரி பர்சனாலிட்டி டைப்ஸ் மாறுபடும். நம்ம நல்லா பேசினா கூட எதிராளியும் அதே மாதிரி நல்லா பேசுவாங்க, அதே மாதிரி ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால கொஞ்சம் சில நேரங்கள்ல அந்த இதான் இயற்கைன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கிறது கொஞ்சம் நல்லது. 2வது விஷயம் ஃபேமிலிஸ்குள்ளாரையோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாரையோ பாத்தீங்கன்னா ஓபன் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நம்ம கிட்ட சரியா பேசலன்னா நம்ம டேரக்டா அவங்களை கூப்பிட்டே கேட்டுடலாம். ஏன் எங்கிட்ட சரி நீங்க பேசல, நான் இப்படி பண்ணனே, எதுக்காக நீங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்க, எங்கிட்ட ஏதாவது குற்றம் இருக்கா? சில நேரங்கள்ல உங்களுக்கு தெரியாமலே சில விஷயங்கள் நீங்க தவறுதலா செய்யலாம், இல்ல அவருடைய மனசை காயப்படுத்தி இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம்.
சோ ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நான் பண்ணேன், நீங்க ரியாக்ட் பண்ணும்போது நீங்க சரியா ரியாக்ட் பண்ணல, என்கிட்ட சரியா பேசல, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க, எனக்கு திருத்திக்கிறது ஒரு வழியா இருக்குமேன்றக்கா கேக்குறேனே அப்படின்னு சில நேரம் சொல்லும் போது அந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கும்போது அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெட்டர் நினைப்பேன் ஜென்ரலா. ரெண்டாவதா கம்யூனிகேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பாருங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா சென்னையில இருந்து பார்த்த சாரதி நம்ம இணைப்புல இருக்காரு. பார்த்த சாரதி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, சொல்லுங்க பார்த்த சாரதி. மேடம், என்னுடைய மனைவிக்கு வந்து மனநல பாதிக்கப்பட்ட சும்மா இருந்தது. சரிங்க. அது வந்து நாங்க டாக்டர்கிட்ட காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். சரிங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப கூட மனநிலை வந்து ஒரு மாதிரி கேரா இருக்குது, வெள்ளன்னு வருது உடம்புன்னு சொல்லிட்டு சில டைம்ல மயக்கம் வருது. சரிங்க. அந்த மாதிரி பாதிப்பு இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, கண்டிப்பா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் அசோக், எவ்வளவு நாளா இந்த மாதிரி பிரச்சனை முதல்ல என்ன இருந்ததுங்க? முதல்ல என்னன்னு கேட்டா திடீர்னு மயக்கம் அடிச்சு அப்படி விழுந்துடுறாங்க சார். எந்த வேலையும் செய்ய முடியாம சோர்வு அடைந்து விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா தெளிவா வருது உடம்பு. ஏதாவது மனசு பாதிக்கப்படும் பொழுது ஏதாவது பிரச்சனை வரும்போது மாதிரி வருதுங்களா? ஆமா சார், ஏதாவது டென்ஷன் ஆனா அந்த மாதிரி வருது. பொதுவா பாத்தீங்கன்னா இதை வந்து ஹிஸ்டீரியான்னு சொல்லுவோம். ஹிஸ்டீரியான்றது ஒரு மனதளவுல பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை நம்ம வெளிப்படுத்த முடியாத நிலைமையில அது வந்து ஒரு உடல் ரீதியா சில பிரச்சனைகளை வெளிப்படுத்துறது. ஒரு மாமியார் வந்து ஒரு மருமகளை வந்து கொஞ்சம் இல்ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் மாமியார்ட்ட நான் வெளியில பேச முடியாது, அல்லது கணவன் சொன்னாலும் கேட்டுக்கிற மாட்டாரு. அந்த நிலைமையில நான் கவனிக்கப்பட வேண்டும், உடனடியா என்னுடைய வேதனையை நான் வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமையில இந்த உடல் ரீதியா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு வலிப்பு மாதிரி வரலாம், அல்லது மயக்கம் போட்டு விழலாம். இதுக்கு முதல்ல வந்து நீங்க நிச்சயமா ஒரு நரம்பியல் மருத்துவரை பார்த்திருப்பீங்க. வலிப்பு நோயான்றத முதல்ல வந்து ரூல் அவுட் பண்ணணும். வலிப்பு நோயில வந்து கொஞ்சம் வந்து நாக்க கடிச்சுப்பாங்க, அல்லது ஒரு தன் அறியாம வந்து யூரின் போவாங்க, அல்லது மோஷன் போவாங்க. மற்ற டிபிக்கலா இருக்கும். அதை விட வந்து வித்தியாசமா இருக்கும். ஒரு கலைடாஸ்கோப்ல ஒவ்வொரு தடவை டர்ன் பண்ற மாதிரி இந்த மாதிரி டக்குன்னு இந்த சாமி வர்ற மாதிரி ஒரு திடீர்னு ஒரு மயக்கம் போடுறது. அந்த மயக்கம் போடுறது என்னன்னா ஒரு மௌனமான ஒரு அழுகையினுடைய அந்த அவலத்தினுடைய வெளிப்பாடு தான் அது. என்ன கவனிக்கணும், எனக்கு அதிகமா கவனம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு அம்மாவுடைய மடியில இருக்கிற ஒரு குழந்தை வந்து இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிற நிலைமையில இருக்குல்ல, அதே மாதிரி இந்த வளர்ந்த நிலைமையில இருக்கிறவங்க இந்த ஹிஸ்டரிக்கல் சிம்டம்ஸ் வெளிப்படுத்துறது என்னன்னா கொஞ்சம் வந்து உடல் அளவுல வயது இருந்தா கூட மனதளவுல ஒரு குழந்தைத்தனமான மனப்பான்மை இருக்கு. அவங்க வேணும்னு பண்ணல, அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் நிஜம், ஆனா அதுக்குரிய காரணங்கள் உடல் ரீதியா இல்ல, மன ரீதியான ஒரு நுரைக்குமிழ் மனது போன்ற ஒரு நிலைமை. அவங்க கிட்ட நல்லா இருக்கும் பொழுது பேசுங்க, கொஞ்சம் வந்து அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய தேவைகளை இது பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய மனைவியை பார்த்துதான் மற்ற குழந்தைகளும் வளர ஆரம்பிக்கும். அதை கொஞ்சம் சொல்லுங்க, பக்குவமா சொல்லுங்க. வந்து அதாவது கொஞ்சம் அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். எப்படின்னா எல்லா இடங்களிலும் தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். ஒரு அழகான ஒரு கவிதை இருக்கு. திருமண வீட்டுல மணப்பெண்ணாகவும் ஒரு இழவு வீட்டுல பிணமாகவும் இருக்க விரும்புகிறேன்னு ஒரு கவிதை. அதாவது நான் முக்கியப்படுத்தப்பட வேண்டும்ன்றது. இது ஒரு ஹிஸ்டீரியாவுக்கு இது பொருந்தும். அதிகமான கவனம் எனக்கு இருக்கணும்ன்றது ஒரு அடிப்படையான ஒரு எண்ணம் தான். இதை உங்க மனைவி கிட்ட நன்மையா பேசுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பிரச்சனைகளை ஒரு இம்மெச்சூர்டா ஒரு குழந்தைத்தனமான இதுல இருந்து கொஞ்சம் வளருவதற்கு சில ஆலோசனைகளை கொடுங்க. இப்பத்திக்கு போய் எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஒன்னும் பயப்படக்கூடிய பிரச்சனைகள் இல்ல. எதா இருந்தாலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரடியா சந்திக்கிறதுடைய தகுதியை அவங்களுக்கு உருவாக்குங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. இப்ப அடுத்ததா கோவையில இருந்து பழனிச்செல்வம் நம்ம இணைப்புல இருக்காரு. பழனிச்செல்வம், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? சொல்லுங்க பழனிச்செல்வன். மேடம், நான் என்னோட ஹலோ பேசலாங்களா? கண்டிப்பா பேசுங்க. அது எனக்கு அடிக்கடி கோவம் ஜாஸ்தியா வருது. சரிங்க. எனக்கு நல்லா தெரியுது தேவையில்லாம கோவப்படுற மாதிரி. கோவம் வந்தா என்ன மாதிரி ரியாக்ட் பண்றீங்க நீங்க? ஸ்பான்டேனியஸா ரியாக்ட் பண்றேன். அதாவது வந்து இம்மிடியட்டா அவங்க மேல கோவப்படுறேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு சாதாரண விஷயத்துல இவ்வளவு கோவப்படணும் அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகே, எத்தனை நாளா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு? இது ஷார்ட் டெம்பர் தான், ஆனா எனக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். கண்டிப்பா டாக்டர் ஸ்ரீபிரசாத். அதாவது உங்களுக்கு கோபம் அதிகமா வருது, அந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கேக்குறீங்க இல்லையா? அதாவது ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கேக்குறீங்க. இப்ப வந்து ஒரு கோபமான சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் நீங்க பண்ணலாம். நான் வந்து அது வந்து SBL டெக்னிக் சொல்லுவேன்.
ஸ்டாப், பிரீத் அண்ட் லீவ் டெக்னிக்னு. முதல்ல வந்து ஸ்டாப். ஒரு பிரச்சனை நடக்குது, யாரோ உங்க திட்டுறாங்க, நீங்க திருப்பி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றப்போ உடனே ரியாக்ட் பண்ணாம நம்ம மனசுக்குள்ளாரே ஸ்டாப் அப்படின்னு சொல்லிக்கணும். ஓகேங்களா? ஒரு சிலவங்க அந்த மாதிரி ஸ்டாப்னு சொல்றத கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஒரு ரெட் லைட் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப டிராபிக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெட் லைட் வரும்போது நீங்க ஸ்டாப் பண்றீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி மனசுக்குள்ளாரே ஸ்டாப் பண்ணி நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது முதல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே நேரத்துல நீங்க 2 விஷயம் பண்ணலாம். ரெண்டாவது ஸ்டெப்பா அடுத்து வந்து பிரீதிங். இப்ப நம்ம கோபப்படும் என்ன ஆகும்னா ஃபாஸ்டா பிரீத் பண்ணுவோம். பிரீதிங் வந்து கண்ட்ரோலே இருக்காது, கடகடன்னு பாஸ்டா. அப்ப என்ன ஆகும்னா வார்த்தைகளை கடகட விட ஆரம்பிச்சிருவோம், கண்ட்ரோல் இல்லாம இருக்கும். ரெண்டாவது விஷயம் நீங்க பண்ண வேண்டியது டீப் பிரீதிங். நல்லா மூச்சை உள்ளுக்கு இழுத்து வெளியில விடணும். அந்த மாதிரி ஒரு 5 முறை 6 முறை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸான எண்ணங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா நேர்முகப்படுத்த முடியும், கொஞ்சம் கிளியரா தாட்ஸ் திங்க் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். மூணாவது வந்து லீவ் ஆர் டைம் அவுட். ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால பேசாம இருக்கவே முடியலன்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறத விட்டுட்டு அந்த இடத்துல விலகி, இப்ப நான் பேசல, நான் அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்றேன், அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட இதை பத்தின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெளியில போடலாம். அந்த டைம் அவுட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைம் அவுட் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி, நம்மள நாமே நம்ம மனசு திசை திருப்பிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஆங்கர் சிச்சுவேஷன்ல இருந்து வேற சிச்சுவேஷன் திசை திருப்பிக்கிறோம். டைம் அவுட் பண்ணும்போது வெளியில ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம், இல்ல ஒரு மியூசிக் கேட்கலாம், இல்ல ஒரு புக் படிக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி பேசிட்டு வரலாம். இந்த மாதிரி பேசிட்டு வந்து திருப்பி வந்து நீங்க லேட்டா அந்த டிஸ்கஷனுக்கு நீங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் தி ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பழனிச்செல்வம், இப்ப டாக்டர் சொன்ன அட்வைஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க, நிச்சயமா உங்க பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வரலாம். சோ இன்னைக்கு நிறைய நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர் அசோகன், நன்றி டாக்டர் ஸ்ரீபிரசாத். குடும்ப வாழ்க்கை கூட்டாஞ்சோறு ஆக்குற மாதிரி சுவை கூட குறைய இருந்தாலும் அந்த கூட்டாஞ்சோறு செய்யும் போது இருந்த ஒற்றுமையும் சந்தோஷமும் தான் அந்த விளையாட்டு உணவை சுவை மிகுந்ததை ஆக்கும். நிறை குறைகளுக்காக விலை மதிக்க முடியாத உறவுகளை இழக்காம அதை பொத்தி பாதுகாக்க தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ஹேமா ராகேஷ்.